வெல்கம் டு ஹோம் கிளிட்ஸ். இன்னும் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே பார்க்க முடியும். ஒரு ஃபங்க்ஷன் இல்லைனா வீட்டுக்கு விருந்தாளிங்க வரும்போது நம்ம ஸ்டக்குன்னு செய்ய தோன்ற ஒரு ஸ்வீட் தான் ரவா லட்டு. வாங்க இதை இன்னும் சிம்பிளாக இன்னும் டேஸ்ட்டாக ரிச் அப்படி செய்துவாங்க பார்க்கலாம். ஒரு பவுலில் ஒரு கப் பாம்பே ரவா, அதாவது ஃபைன் ரவா சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நார்மல் ரவையை மிக்சியில் ஒரு அடி அடித்து சேர்த்துக்கோங்க. அதில் இப்போ அரை கப் துருவன தேங்காய் சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டு ஒரு 2 மணி நேரம் மூடி போட்டு வச்சுருங்க. அப்போ தான் தேங்காய் இருக்கிற ஈரப்பதத்தை ரவை உறிஞ்சி நல்லா செட் ஆகி மிக்ஸ் ஆகி இருக்கும். இது கம்பல்சரி, இதை ஸ்கிப் பண்ணாமல் பண்ணணும். ரெண்டு மணி நேரம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரெண்டு நல்லா கலந்துருக்கு பாருங்க. கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் மெல்ட் ஆனதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் உலர் திராட்சை, அதாவது ரைசின் சேர்த்துக்கோங்க. முந்திரி பருப்பு நல்லா கோல்டன் கலர்ல ரோஸ்ட் ஆயிருச்சு. உலர் திராட்சை நல்லா குண்டு குண்டு ஆயிடுச்சு. இதை நம்ம பிளேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதே பேனில் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற தேங்காயும் ரவையும் போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. மிதமான சூடில் வறுத்துக்கோங்க. ஒரு 20 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா பொறுமையாக வறுத்து எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு நெய்யில் நல்லா வறுப்படுதோ அந்த அளவுக்கு ரவா லட்டு சாஃப்டாக இருக்கும், நல்லா டேஸ்டாகவும் இருக்கும். ஒரு பேனில் 3/4 கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை மூழ்கிற அளவுக்கு 1/4 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. ஒரு சிட்டிகை குங்குமப்பூ சேர்த்துக்கோங்க. சக்கரை பாகை தொட்டு கையில் இழுத்தோன்னா ஒரு ஸ்ட்ரிங் வரணும். ஒரு ஸ்ட்ரிங் வந்தோடனே ஆஃப் பண்ணிடணும், இல்லைன்னா சக்கரை பாகை அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடும். இப்போ நம்ம வறுத்து வச்ச ரவையை ஒரு சுகர் சிரப்பில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. முந்திரி பருப்பையும் ரைசின்ஸையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் மூடி வைங்க. சுகர் சிரப்போட ரவா நல்லா மிக்ஸ் ஆயிரும். டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆயிடுச்சு. நல்லா பிசைஞ்சு விட்டு ஒரு ரவா உருண்டையை பிடிச்சி எடுத்துக்கலாம். பாருங்க, நல்லா பிடிக்கிறதுக்கு எவ்வளோ சூப்பராக வருதுன்னு. உங்களுக்கு பிடிக்க வரலைன்னா, சப்போஸ் ரொம்ப ட்ரையாக இருந்துச்சுன்னா 2 ஸ்பூன் பாலை தெளித்து விட்டு பிடிச்சி பாருங்க. வழக்கமான ரவா லட்டு மாதிரி செய்யாமல் இதில் நம்ம சுகர் சிரப்போட சேர்த்து செய்கிறனால ரவா லட்டு இன்னும் ஜூஸியாக இருக்கும். ரவா லட்டு பார்க்கறதுக்கு ரொம்ப யம்மியாக இருக்குது. எவ்வளோ சிம்பிளாக ரெடி பண்ணியாச்சுன்னு பாருங்கள். இதை நீங்களும் கண்டிப்பாக இந்த வீடியோ ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம ஹோம் கிளிட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.